அறிஞர் அண்ணா அவர்கள் 10 கோடி கொடு என்றார், கலைஞர் 11 கோடியை கொடுத்தார். இன்றைய முதலமைச்சர் 100 இளைஞர்களை கொடு என்றார், உதயநிதி அவர்கள் 172 பேரை கொடுக்கிறார். தாத்தாவினுடைய மரபு அணுகிடத்திலே பல நேரங்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அவற்றுள் ஒன்றுதான் இந்த காலத்தின் நிறம் கருப்பும் சிவப்பும். அது குறித்து மிக அருமையாக சூர்யாவினுடைய பேச்சு நான் உண்மையிலேயே மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அதே போல அரசியல் சார்ந்த தம்பி பாலா, இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற புதிய நம்பிக்கை, புதிய சொத்து. நாம் தாங்கி பிடித்த கொடி தாழாமல் இவர்களின் தோள்கள் தாங்கும் என்று பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். திமுக இடத்திற்கு கிடைத்ததை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. வாழையடி வாழையன தொண்டர்களும் வாழையடி வாழையன தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிற கட்சி நம்முடைய கட்சி தான். இங்கே பேசுகிற நேரத்திலே சூர்யா சொன்னார், இப்படி ஒரு அறிவு திருவிழாவை வேறு எந்த கட்சி நடத்தும் என்று. அப்படியெல்லாம் அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்களை அந்த அரங்கிற்கெல்லாம் நீங்கள் போட்டிக்கு அழைத்து பயனில்லை. நான் வேடிக்கையாக சொல்லவில்லை. அறிவு திருவிழாவை நடத்துவதும், அறிவு திருவிழாவில் 40 அரங்குகளில் 30 புத்தகங்களுக்கு மட்டும் இடம் கொடுப்பதும், நன்றியோடு சொல்ல வேண்டும், 10 நாட்களுக்கு ஒரு அரங்குக்கு வெறும் 2000 ரூபாய் மட்டும் வாடகை என்று சொல்லி அத்தனை புத்தகங்கள் விற்பனைக்கும் இடம் அளித்ததும், அந்த அரங்கில் இறுதி நாள் என்ன நடந்தது என்பதையும் நான் சொல்ல வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திடீரென்று ஒரே பரபரப்பு. நான் கூட அன்றைக்கு இல்லை. எங்கள் பேரவை சார்ந்த 2 தோழர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். என்ன பரபரப்பு என்று புரியவில்லை. பார்த்தால் புத்தகம் வாங்குவதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருகிறார்கள். எங்காவது உண்டா? 2 பேரும் இங்கே பேரவையின் தோழர்கள் 2 பேர் இருந்தார்களே, அவர்கள் மிரண்டு போய்விட்டார்கள். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வருவார்கள் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. வந்து புத்தகம் வாங்கி அதற்கு பிறகு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார், 10% கழிவு என்று பழகி வைத்திருக்கிறோம், எனக்கும் 10% கொடுப்பீங்க தானே. என்ன பணம் வாங்கறதா இல்லையா? இவங்க 10% கழிவு கேட்கிறாரு. அதற்கு பிறகு அந்த 10 சீட்டுல முதல்வர் என்று எழுதியிருந்தார். மற்ற தோழர்கள் மாண்புமிகு முதல்வரால் போட வேண்டாமாங்க. அதுக்கு அவர் சொன்னார், எங்களுக்கு கைகால் ஆனது எங்களுக்கு தான் தெரியும், நீ உட்கார்ந்து கேட்கிற முதல்வர் பிழை இல்லாமல் எழுதுனதே பெரிய செய்தி என்றார். இது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம், அறிவு சார்ந்த இயக்கம். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறிவு தடத்தில் இயங்குகிற இயக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தனிப்பை நோக்கி வருகிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த செய்தி இங்கே இருக்கிற வெளியிலும் இருக்கிற திமுக தோழர்கள் அறிந்ததாக இருக்கலாம். ஆனால் இதனை நாம் தமிழ் சமூகத்திற்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இந்த வரலாற்றை மிக சரியாக இந்த புத்தகம் தருகிறது. நான் உண்மையாக சொல்லுகிறேன். நண்பர் திருமாவேலனின் புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அந்த மேடையில் நான் குறிப்பிட்ட அதனை இங்கேயும் சொல்லுகிறேன். இவையெல்லாம் வெறும் ஆவணம் இல்லை, நமக்கு கிடைத்திருக்கிற ஆயுதம், சரியாக பயன்படுத்த வேண்டிய ஆயுதம். நம் தோழர்கள் படிக்க வேண்டும். நாம் திமுக தோழர்களிடத்தை மிகுந்த அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வது, நீங்கள் இந்த நூல்களை படியுங்கள், பரப்புங்கள். அத்தனை செய்திகளும் இருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட பக்கங்களில் அனைத்து செய்திகளும் இருக்கின்றன. அரசியல் பற்றி பாலாவும், பொருளாதாரம் பற்றி சூர்யாவும் பேசினார். பண்பாடு பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னேன். 20 கட்டுரைகள் இருக்கின்றன. 197 பக்கங்களில் அந்த 20 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 197 பக்கங்களிலும் இருக்கிற 20 கட்டுரைகளினுடைய சாரத்தை நான் வரிசையாக சொல்ல முடியாது. மிக சுருக்கமாக அதனுடைய தொகுப்பாக நான் இப்படி கூறுகிறேன். திராவிட இயக்கம் என்பது, அதற்கு பின்னால் அதிலிருந்து கிடைத்து எழுந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு அரசியல் கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கிறது என்றாலும் அடிப்படையில் நம்முடைய இயக்கம் ஒரு சமூக பண்பாட்டு இயக்கம். நம்முடைய சமூக பண்பாட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆட்சி அதிகாரம் தேவைப்படுகிறது என்பதற்காக தேர்தலுக்கு வந்த இயக்கம். தேர்தலுக்கு வருவதற்காக வந்த கட்சி அல்ல. சமூகத்திற்காக வந்து அதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை என்பதற்காக தேர்தலுக்கு வந்த இயக்கம் என்பது மற்றவர்களுக்கும் நமக்குமான பெரிய வேறுபாடு. இது ஒரு சமூக பண்பாட்டு இயக்கம் என்றால் எந்த கோட்பாடுகள் எந்த அடிப்படையில் இந்த இயக்கம் கட்டப்பட்டது அவற்றை நான் சொல்லுகிறேன். இது அதனுடைய சாரமாக நான் உள்வாங்கிக் கொண்டு மிக அருமையான கட்டுரைகள் உள்ளே இருக்கின்றன. 5 முரண்களை முன்வைத்து இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5ம் பண்பாட்டு தடை.
ஒவ்வொன்றாக நான் சொல்லுவதை மிகுந்த கவனத்தோடு நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற. ரேவதி பேசிய போது ஒரு செய்தியை சொன்னார். அது வெறுமனே செய்தி அல்ல, அதற்குள் ஒரு வரலாறு இருக்கிறது. வேறொன்றும் அல்ல. 5 முரண்கள் அல்லது 5 எதிர்ப்புகள் எவை என்று முதலில் நான் பட்டியலிட்டு விடுகிறேன். சாதி பட்டத்திற்கு மாறாக கல்வி பட்டம். திராவிட இயக்கம் முன்னெடுத்த முதல் புரட்சி சாதி பட்டத்துக்கு மாறாக கல்வி பட்டம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஆண் ஆதிக்கத்துக்கு மாற்றாக பாலின சமத்துவம். மூன்றாவதாக புராணங்களுக்கு எதிராக அறிவியல். நான்காவதாக சமஸ்கிருதத்துக்கு எதிராக தமிழ். ஐந்தாவதாக மத வெறிக்கு எதிராக மதச்சார்பின்மை. இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய. இந்த முரண்கள் தான் நம்முடைய இயக்கம், இந்த முரண்கள் தான் நம்முடைய வரலாறு. இதில் எவற்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம், எவற்றில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கிறோம், எவற்றில் இன்னமும் நான் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்ய வேண்டும். 1 நூற்றாண்டு கடந்து விட்டது. நீங்கள் பார்க்கலாம், முதல் கோட்பாட்டில் ஓரளவுக்கு கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சாதி பட்டங்களுக்கு பதிலாக கல்வி பட்டங்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் கல்வி பட்டங்கள் இல்லாத பிள்ளைகள் நம் வீட்டில் உண்டா? கல்விக்கூடங்களுக்கு போகாத பிள்ளைகள் உண்டா? ஒரு காலகட்டத்தில் பெண்களில் 100க்கு 90 பேர் பள்ளிக்கூடத்தை தாண்டியதில்லை. ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்டால் உடனே அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விடுவார்கள். இன்றைக்கு பெற்றோர் நிறுத்துவதும் இல்லை, பெண்கள் நிறுத்தினால் நிற்பதும் இல்லை. அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான வளர்ச்சி. அத்தனை பெண்களும் இன்னும் ஒரு புள்ளி உரத்தை நான் சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே மேல் முனைவர் பட்டம், முதுகலை பட்டம் தாண்டி முனைவர் பட்டம் வரைக்கும் படிப்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் கூடுதல் என்பது அரசே தங்களுக்கு ஒரு புள்ளி வரும். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்பது உண்மையாக நம்முடைய மாநிலம் கல்வியில் மேலோங்கி நிற்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுதான் நாம் சாதித்த முதல் சாதனை. கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது சாதி கடந்தது, பால் கடந்தது. ஆணாதிக்கத்தை கடந்து ஒரு பாலின சமத்துவத்தை நோக்கி நாம் நடப்பதற்கும் இந்த சாதி பட்டம் 1929 நம்முடைய முதல் சுயமரியாதை மாநாட்டில் அங்கே பேசிய போது நம்முடைய ராமச்சந்திரனார் அவர்கள் தான் அதை முன்மொழிகிறார்கள். சிவகங்கை ராமச்சந்திரனார். நான் இந்த மாநாட்டுக்கு உள்ளே வருகிற போது ராமச்சந்திர சேவையாக வந்தேன், ராமச்சந்திரனாக வெளியேறுகிறேன். சவுந்தரபாண்டியன் நாடாராக வந்தேன், நான் சவுந்தரபாண்டியனாராக போகிறேன் என்று சாதி பட்டத்தை விட்டதும் அதற்கு பிறகு ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், அனைத்து ஆசிரியர்களையும் தொடக்க பள்ளியில் பெண்களாக மட்டுமே அமர்த்துங்கள் என்று சொன்னார். அதனையும் தாண்டி இன்னொன்றை சொன்னார், இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும் படிக்கட்டும் என்றார். அப்படியானால் இந்த ஆண்கள் எல்லாம் என்று கேட்டார்கள். படிச்சுட்டாங்க, இருக்கட்டும், கொஞ்சம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், ஒரு சமம் வரட்டும் என்று சொன்னார். இதனை தாண்டி இன்னொரு பெரிய செய்தியை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். 1931 ஐயா பெரியார் சொன்னார், இந்த போலீஸ்ல கூட பெண்களை சேர்த்தாங்க. நீங்க 31 இந்த சிந்தனை என்பதே பெரிய செய்தி. பெண்களை இறந்தால் எப்படி இருந்த சமூகம், ஒரு 18 வயது 20 வயது பெண் கடைக்கு போனால் ஒரு 5 வயசு பையனை தொடக்கி அனுப்புவாங்க. இவனுக்கு டிராயரே சரியா மாட்ட வர, இவனை அந்த பொம்பளை பிள்ளை தனியா ஏறாங்கன்னு கேட்டா, ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை இல்லையா, வெங்காயம் ஒரு பிள்ளையும் இல்லை. பெண்களுக்கு கல்வியும் துணிச்சலும் வர வேண்டும். காவல்துறையில் பெண்களை சேருங்கள் என்று சொன்ன முதல் மனிதன் இந்தியாவில் பெரியார். அதை யார் செய்தார் என்று பாருங்கள். இங்க பேசுகிற போது வரிசையாக பட்டியலை சொன்னார்கள். சொத்துரிமை பெண்களுக்கு வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார். சொத்துரிமையை கலைஞர் கொண்டு வந்தார். பெண்களை காவல்துறையில் சேர்க்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொன்னார். பெண்களை காவல்துறையில் கலைஞர் சேர்த்தார். இவற்றையெல்லாம் நாம் வெறும் குறிப்புகளாக இல்லை. 1951 ஆண்டு இந்து சட்ட திருத்த மசோதா என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒன்றை கொண்டு வந்தார். அதில் இருந்த செய்திகளில் முக்கியமானது பெண்களுக்கு சொத்துரிமை என்பது. ஆனால் அன்றைக்கு நேரு தலைமையில் இருந்த அரசே அதனை ஏற்கவில்லை. நேரு ஏற்றார், ஆனால் நாடாளுமன்றம் ஏற்கவில்லை.
அதனால் தான் அம்பேத்கர் அவர்கள் பதவி விலகியதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பது மிக முக்கியமானது. அதற்காகவே அவர் 3-4 காரணங்களை சொன்னார். அதில் முதல் காரணமாக அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, நான் கொண்டு வந்த இந்து சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை, எனவே நான் அமைச்சராக இருக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார்கள். அம்பேத்கர் பெரியார் முன்மொழிந்தார், அம்பேத்கர் சட்டமாக அதை வடிவமைத்தார், கலைஞர் அதை நடைமுறைப்படுத்தினார் என்பது வரலாறு. எனவே ஆணாதிக்கத்துக்கு எதிரான பாலின சமத்துவத்திற்கு இவைகள் எல்லாம் வழிவகுத்தன. 3வது இடத்தில் இன்னமும் பின்தங்கி இருக்கிறோம். நான் எல்லா உண்மைகளையும் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். புராணங்களுக்கு எதிரான அறிவியல் சிந்தனை என்ன நடந்திருக்கிறது என்றால், பலரும் என்ன கருதினோம், ஒரு விளக்கை ஏற்றினால் இருள் போய்விடும் என்று கருதினோம். இந்த நாட்டில் தான் ஒரு விந்தையாக இருக்கிறது, விளக்கும் எரிகிறது, இருளும் இருக்கிறது. விளக்கு எரிந்திருக்கிறது, அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அறிவியலில் கற்றிருக்கிற மேன்மை தங்கிய மருத்துவர்களே கூட கடவுள் காப்பாற்றுகின்றார். அதற்கு பிறகு இவர்கள் படிச்சார் எனக்கு தெரியல. எனவே அறிவியலை விட்டு காரணம் என்ன என்று கேட்டால், அறிவியல் அறிஞர்கள் நாம் பார்க்கிறோம் இல்லையா, ராக்கெட்டுக்கு திருப்பதியில வந்து பூஜை பண்ணிட்டு ராக்கெட் அனுப்புவது, இதுக்கு நேரடியா அவரே வெங்காயத்தை அனுப்பிடலாம். இதுக்கு நீ எதுக்குன்னு கேட்கிறேன். அவனே எனக்கு நேற்றுக்கு கூட ஒரு என் மகன் அங்க இருந்து ஒரு நகை வேணும், ஒரு காசு, அதுக்கு இவ்வளவு காசு என்று எனக்கு நேற்று தான் தெரியும். வாங்கும் போது அந்த கடைக்காரர் என்ன செய்தார் என்றால், அந்த நகையை வச்சு ஒரு பையில வைத்து அதை கொண்டு போய் எங்க இருக்கிற சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் கேட்டேன், இது ஒரு கடை வச்சு வாங்கும் போது அவர் செய்யவே இல்லையே. ஒரு கடையில போய் கடை, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கடை வச்சு ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அவர் அதை சாமி படத்துல வச்சு கும்பிட்டு கொடுத்தா, நீங்க கடை வச்சு கொடுக்க வேண்டியதான் கேட்பேன். எனவே அதை கும்பிடுவது கடவுளுடைய அல்ல, தங்கத்தை குறிச்சு கொள்ளணும். விலை உயர்ந்த பொருள், அந்த பணத்துக்கான மரியாதையாக தான் அப்படி நடக்கிறது. எனவே இன்னமும் புராணங்கள் ஒரே ஒரு மாற்று இருக்கு. திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நான் கேட்கிறேன். அதாவது இந்த போலியோ என்று ஒரு நோய், அதை தடுப்பதற்கு முதலில் தடுப்பு ஊசி, பிறகு அதற்கான தடுப்பு மருந்து, ஒரு சொட்டு மருந்து வந்துவிட்டது. இன்றைக்கு எல்லோரும் நாம் நடக்கிறோம் என்றால் அந்த 2 விஞ்ஞானிகளுக்கும் நாம் நன்றி சொல்லணுமா இல்லையா? அந்த பேரே மக்கள் தெரியாது. ஜோனஸ் சால்க் என்றும் அதற்கு பிறகு ஆல்வின் என்றும் 2 பேர் அதனை கண்டுபிடித்தார்கள். என்ன கொடுமை என்றால், நமக்கு நோய் தீர மருந்துகளை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்களை நாம் அறிந்து வைக்கவில்லை. சூரசம்ஹார கதை எல்லாருக்கும் தெரியும், தெரியுமா? சூரசம்ஹார கேட்க எல்லாம் சரியா சொல்லுவான். இன்னும் ஒரே ஒரு ஆறுதல் என்றால், திருச்செந்தூரில் அவ்வளவு கூட்டமாக கூடினாலும் திரும்ப வந்து உதயசூரியனுக்கு தான் அவர்கள் பார்க்கிறார். இந்த இடம் எனக்கு மட்டும் புரியவில்லை என்பதல்ல, நயினாருக்கும் புரியவில்லை. அதுதான் இருக்கிற சிக்கலே. அவர்களுக்கும் புரியல. என்னன்னா இந்த கோயிலுக்கு எல்லாம் வரலாம், பூஜை பண்றான், மூலநம்பிக்கைலாம் ஏற்றுக்கிறான், கடைசியா உதயசூரியனுக்கு போய் ஓட்டு போடுறாங்க. அது எங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களோடு கலந்து நிற்கிறது. நண்பர்களே, மிக அருமையாக பேசுகிற போது இன்பாரது என்று நினைக்கிறேன். சொன்னார், நீங்க பெரியாரை வாழ்த்தி பேசணும், அது திட்டியாவது பேசணும். பெரியாரை பேசாம நிற்க முடியாது. அதுதான் வெற்றி. இந்த பையன் ஊரா போய் பெரியாரை பத்தி பேசுறாங்க. பெரியாரை பத்தி பேசலன்னா உனக்கு வழி இல்லை. நீ எதிர்த்தாவது பேசு, வாழ்த்தியாவது பேசு. யாராவது நான் கேட்கிறேன், எங்கேயாவது இன்றைக்கு சுப்பராய ரெட்டியாரை பற்றி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை பற்றி யாராவது பேசிட்டு இருக்கிறாங்க? அவர்களும் இந்த மண்ணுக்கு வேலையெல்லாம் செய்தவர்கள் தான். ஆனால் ஈவன் ராஜாஜியை பற்றி கூட எவ்வளவு பேர் பேசுகிறார்கள். இன்றைக்கும் பேசாமல் தாண்டி தவிர்த்து போக முடியாது என்றால் அது எங்கள் ஐயா பெரியார் தான் என்பதை விட பெரிய பெருமை என்ன இருக்கிறது? என்ன பொருள் என்று கேட்டால், அவர் இறந்து 52 வருடம் ஆயிடுச்சு. 52 வருடத்துக்கு அப்புறம் அவர் மீது அவ்வளவு கோபமா பேசுறாங்கன்னா அவர் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதை விட சான்று பேசுங்கள் தம்பிகளே, பேசுங்கள். இன்றைக்கு என்னோடு விமானத்தில் வருகிற போது கதார்ல இருந்து ஒரு இளைஞர் வந்தார். அவர் என்ன கேட்டார், இந்த பையன் ரொம்ப மோசமா பேசுறாங்க, இவனை தாக்கி பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆள் சொல்லுங்க. நான் சொன்னேன், அந்த ஆளையே கூப்பிடுங்க, கொஞ்சம் பண செலவாகவும் பேசிடுவாங்க. நீங்க அவனையே கூப்பிட்டு உன்னை எதிர்த்து பேசணும்னா 1 கோடி ரூபாய் தர்றேன்னா இன்னைக்கு அவனை எதிர்த்து அவனே பேசிடுவான். பணத்துக்காக பேசுகிற
ஏவல் வேலை செய்கிற கூலிகளாகவே இருக்கிறார்கள். கோடி ரூபாயை கொட்டி கொடுங்க சூர்யாவுக்கு, உதயநிதியை பத்தி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுவாரா? கோடி ரூபாயை கொட்டி கொடு, இந்த மேடையில் இருக்கிற எங்களால் ஒரு துடியும் பேச முடியும். ஆளும் வரை நாங்கள் திமுக வாழ்வோம் என்பதுதான் எங்களுக்கான அடிப்படை. இது திராவிட இயக்கத்தின் குறிக்கோள். ஆகையினாலே இந்த புராணங்களுக்கு எதிரான அறிவியல், ஏன் அறிவியல் அறிஞர்கள் கூட புராணங்களை அறியாமைக்கு நம்புகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணத்தை என்னுடைய பள்ளி ஆசிரியர் சொல்வார், ரொம்ப அழகா சொல்வார். நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிபிக். ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு. அவர் சொல்வார், நோ டவுட் தே ஆர் சயின்டிஸ்ட், அவங்க அறிவாளிகள் தான், ஆனால் அறிவியல் வாழ்வை ஏற்கவில்லை. அறிவியலை பாடமா படிக்கிறான், அறிவியலை வாழ்க்கையா படிக்கிற. அதுதான் காரணம். நான்காவதாக, சமஸ்கிருதத்துக்கும் மாற்றாக தமிழ் என்றால் சமஸ்கிருதம் தான் அதனுடைய வடிவம் தான். இந்தி என்பது உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. பிராகிருதம் என்பதுதான் பழைய மொழி. சமஸ்கிருதம் என்பதே செய்யப்பட்ட மொழி. சமஸ்கிருதத்திலிருந்து தேவநாகரி வரிவடிவத்தில், இந்திக்கு தனியாக வரிவடிவம் கிடையாது, தேவநாகரி வரிவடிவத்தில் உருவாக்கப்பட்ட, இந்துஸ்தானியும் சேர்த்து உருவாக்கப்பட்ட, உருதையும் சமஸ்கிருதத்தையும் சேர்த்து நடுவில் எல்லோரையும் ஒப்புக்கொள்ள வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி இந்தி. இன்றைக்கு வரைக்கும் இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிற மிக கடுமையான ஒரு இயக்கமாக திமுக இருக்கிறது. அந்த நம்முடைய நோக்கத்திலிருந்து மாறவே. இது பற்றி எல்லாம் எடப்பாடி அவர்கள் ஏன் பேசலன்னு ஒருத்தர் கேட்டார். ஏன் அவர் பாவம், அவர் தெரியாது, அவர் பச்சிதான் பதில் பண்றாரு. அவரை பத்தி நான் எனக்கு எப்பவுமே, நீங்க எடப்பாடி மீது எனக்கு கோபமே வராது. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரியே இருக்கிறார். எந்த இடத்திலும் ஒரு கொள்கையாக, ஒரு அரசியலாக அவர் பேசுறதே இல்லை. பாவம், ஏதோ பேசுறேன். எனவே அப்படித்தான் பாவப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்னொருவர் சொன்னாரு, கம்புல கிரீஸ் தடவுற கோஷ்டி இல்லைன்னா, அதாவது பாருங்க, நம்ம தலைவர்கள் எப்படி வாய்ப்பு இறங்கு இறங்கு, நீ இறங்கினாதான் முத்தம் தர அரசியலா என்னடா கன்றாக்கள் புரியவே இல்லை. இறங்கு இறங்கு, நீ இறங்கினாதான் முத்தம். அந்த குழந்தைக்கு நீ அழுகி நடத்தினாதான் முட்டாக்கிறாங்க. இது கட்சியாக எனக்கு தெரியல. மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இறுதியாக ஒன்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். மத வெறியும் மதச்சார்பும் மிக முக்கியமானது. இந்த இடம்தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற ஒரு மிக முதன்மையான ஒன்று. இந்த இடத்தில் தவறவிட்டால் நமக்கு ஆபத்து இருக்கிறது. நமக்கு ஆபத்து இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? நீங்கள் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் கிறிஸ்துமஸ் அன்று என்ன நடந்தது என்று கவனித்தீங்க. நீங்க தமிழ்நாட்டுக்குள் உள்ளே நுழைந்தால் தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் நொறுக்குவதே அவர்களுக்கான முதல் வேலை. உண்மையாக சொல்லுகிறேன், சிறுபான்மையினர் ஒரு எஃகு கோட்டையாக நமக்கு பாதுகாப்பாக அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நண்பர்களாக நாம் இருக்கிறோம். பேசும்போதுதான் மாமா அவர்களே பேசுனாங்களே, அதெல்லாம் செயற்கையானதில்லை. மாமாவும் மைத்துனனுமாக அண்ணனும் தம்பியுமாக வாழ்கிற மண் தமிழ்நாடு. என்ன கவலையாக இருக்கிறது என்றால், அவர்கள் ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில் கலவரம் நடந்தது என்பதை தாண்டி கேரளாவிலும் நடந்தது. கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மேயர் பதவியை, மாநகராட்சியை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இதை நீங்க சாதாரணமா கருதக்கூடாது. வி ராஜேஷ் என்று ஒருவர் மேயராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார். மொத்தம் திருவனந்தபுரத்தில் 101 தொகுதிகள். அந்த மாநகராட்சியில ஒரு தொகுதியில் தேர்தல் நடக்கல. 100 தொகுதிகளில் நடந்த தேர்தலில் 51 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கிறார். கம்யூனிஸ்டும் காங்கிரசும் சேர்ந்து 49 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து. ஆனால் 2 பேரும் சேர்ந்திருந்தால் 2 கூட்டணியாக இருந்ததால் தான் இந்த தோல்வி. நான் இப்போதாவது சொல்கிறேன், கேரளாவுக்கு தொடர்பில்லை என்றாலும் ராகுல் காந்தி போன்ற ஒரு தலைவரை முன்னிறுத்துங்கள். கம்யூனிஸ்ட் தோழர்களே, என்றைக்கும் அறிவோடு நீங்களும் அவர்களும் சிந்திக்க வேண்டும். காங்கிரசும் கம்யூனிஸ்டும் சேர்ந்தால்தான் இனி கேரளாவில் ஒன்றாக நிற்க முடியும். அந்த நிலை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு நாளும் இல்லை. திமுக கழகத்தினுடைய அழுத்தமான ஆழமான இந்த பிடிப்பு கொள்கை சார்ந்தது. நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே பொது உடைமை கட்சி, நீங்கள் என்ன நான்
தோழமையோடு சொல்லுகிறேன். மேற்கு வங்கத்தில் திரிபுராவில் இன்றைக்கு பொதுவுடைமை கட்சியை அவர்கள் இல்லை என்று ஆக்கிவிட்டது போல கேரளாவிலும் முயற்சிக்கிறார்கள். திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் தான் இந்த மண்ணை காப்பாற்றும். இரண்டு பேர் நம்முடைய கூட்டணி என்பதை நான் வெறுமனே தேர்தல் கூட்டணி என்று நினைக்கவில்லை. திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், பெண்கள் இயக்கம் ஒருங்கிணைந்து நிற்பதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பாட்டின் அடித்தளம். ஒரு நாளும் அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் பிரிக்க முடியாது. எனவே அதை பிடிப்பதற்காகத்தான் என்ன சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால், பாரதியாரை பாராட்டி பெரியாரை தாக்குகிறார். பாரதியாரை நாம் விமர்சனம் செய்யும் போது கம்யூனிஸ்டுகள் நம் மீது கோபப்படுகிறார்கள். கம்யூனிஸ்டுகளையும் நம்மையும் பிரிப்பதற்காக பாரதியாரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இந்த புத்தி எல்லாம் சொந்த புத்தி அல்ல, குருமூர்த்தி கொடுத்த புத்தி. எனக்கு தெரியும். இது அவன் நான் எழுதியே இருக்கிறேன். நான் கையில கடப்பாட வச்சிருக்கிறேன். இல்ல தம்பி, அது தற்பப்பு இல்லை. அதுவும் குருமூர்த்தி கொடுத்த தற்பைப்பு, உனக்கு சொந்தமாக கூட கிடையாது. நீ தற்பை புள்ளை வைத்து எங்கள் கோட்டையை ஒரு நாள் முன்னால் கலைக்க முடியாது. ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த 5 முரண் அல்லது 5 எதிர்வுகள் சொன்ன பாருங்க, இதுதான் நம்முடைய அடித்தளம். இதை சிதைப்பதற்கு அவன் நேரடியாக வந்தால் அடையாளம் தெரியும். எனவே இந்த திராவிட அரண் அதனை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க வேண்டும் என்று சில்லறைகளை ஏவி விடுகிறார்கள். அவர்கள் அதை உடைத்து விட்டால் உள்ளே பிஜேபி வருவது மிக எளிது என்று கருதுகிறார்கள். இது பெரும் கனவு. இதுதான் அவங்களுடைய திட்டம். இதுதான் எதையாவது பேசுவது. ஏன் பெரியார் பத்தி இவ்வளவு மோசமாக பேசுறா, நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டார். நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு தான் பேசுறாங்க. அதன் மூலம் ஒரு சின்ன கலவரம் வந்தால் தேர்தலின் போது அதை ஆளுங்கட்சிக்கு எதிராக மாற்றிவிடுவது அவர்கள் திட்டம். நம்பிக்கையை ஏமாந்து போவீர்கள். உங்கள் தந்திரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் பொறுமை உங்களுக்கு தெரியாது. எப்போது எதிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எனக்கு எல்லாருக்கும் அந்த நேரம் வரும். எனக்கு தெரியும் அது எப்போ வரும். நம்முடைய முதலமைச்சர் நான் நேற்று கூட்டத்தில் கூட சொன்னேன், அவர் கலைஞரின் வாரிசு என்றார்கள். அவர் அண்ணாவின் வாரிசு மாதிரி இருக்காரு. ரொம்ப அமைதியா அழுத்தமாக எப்போது எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார். செய்வார், செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வார். இப்போ உங்களை கை வைக்கவே மாட்டோம், நீ கவலைப்படாத, எவ்வளவு வேணாலும் பேசிக்க, நீ பெரியாரை எவ்வளவு திட்டினாலும் பெரியாரின் புகழ் கூடுமே தவிர குறையாது. பாவம் தொண்டை தண்ணி தான் போகும். அந்த ஆளுக்கு என்ன வருத்தம்னா நம்ம மேல இல்லை. இந்த நடிகர் ஒரு ஆள் இந்த ஒரு நான் உளவுத்துறையில பேசிட்டு இருந்தேன். இந்த ஆள் வாக்குகளை எல்லாம் அந்த ஆள் அள்ளிட்டு போயிட்டாரான்னு கேட்டேன். இல்லைங்க, அழிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அள்ளிட்டு போய் மொத்த வாக்கையும் அழிச்சுட்டு போயிட்டாரு. அந்த கோபத்துல பெரியாரத்து பாருங்க, இவருக்கு ஏற்பட்ட தாக்கம் இந்த ஆள்னால வந்தது. தனக்கு ஓட்டு பூரா போயிடுச்சுங்கிற கோபத்துல பெரியார் திட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாம் பரிதாபப்படுகிறோம். இந்த சமூக பண்பாட்டு இயக்கமாக வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். நாம் வேலைகளை செய்திருக்கிறோம், இன்னும் முடியவில்லை. வேலை இருக்கிறது நிரம்ப. நன்றி, வணக்கம்.